இப்போ நம்ம பேச இருக்கிறது ஏடிஎம்கே, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இதில் என்ன இன்னைக்குன்னா, ஒரே கோர்ட்டு கேஸு, நான் பேசுனது தான் பெருசு, நான் பேசுனது தான் பெருசு, எடப்பாடி ஒரு சைடு, ஓபிஎஸ் ஒரு சைடு, இபிஎஸ் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன பழமொழி உண்டு, வீடு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி. அவர் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா கட்டி காப்பாற்றின ஒரு கட்சி, பொதுச் செயலாளர் எலெக்ஷன் வச்சு தான் தேர்ந்தெடுக்கணும், அடிப்பட்ட உறுப்பினரில் இருந்து அவர் சொல்வது கரெக்டு தான். இப்போ அதுபடி எதுவுமே நடக்கலை. எடப்பாடி, ஓபிஎஸ், இபிஎஸ் சொல்லுங்களேன், அவங்க அதிர்ஷ்டவசமாக சிஎமானவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை. அப்போ பொதுச் செயலாளர் தலைவருக்கு ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டுதாங்க கோர்ட்டு கேஸு? இன்றைக்கி கட்சியில் உள்ள 40% 45% கோர்ட்டு வக்கீலுக்கே செலவாகிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேலே இருந்து எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றின ஒரு கட்சி இப்படி அடிச்சுக்கிட்டு 4 திசையில் போய் பிரிஞ்சிருக்க அப்படின்னு. அதனால் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு 1000 வாட்ஸ் பல்பு திமுக, முக ஸ்டாலின் ஐயா, அண்ணா, பெரியார், இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் இவங்களாம் அப்படி நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களாம் எப்படி இதை அவங்க எதிர்த்து போராடி, கஷ்டம்தான். 2026 எந்த மாற்றம் இல்லை. டிஎம்கே, முக ஸ்டாலின் அவர்கள் தான் 7வது ட்ரிப்பு சிஎம், திராவிட முன்னேற்ற கழகம், எப்படி ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி இது எப்படி இவங்க எதிர்த்து, அதில் வேறு சின்ன கொசு மாதிரி விஜயும் நான் வாரேன் நீ வாரேன்னுட்டு கழித்து போட்டவங்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறாரு. சிரிப்பாக தான் வருது. அதனால் ஏடிஎம்கே மோதணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து வந்தால் தான் தளபதிக்கு ஒரு கெத்து. இப்போ பாருங்களேன், ஈரோட்டில் என்னாச்சு, பயந்து போய் யாருமே நிற்கலை. பிஜேபி அண்ணாமலை அப்படியே கத்திக்கிட்டே இருப்பார், அவர் அப்படியே விட்டுறணும், பாக்கி யார் இருக்கா? ஏடிஎம்கே எல்லாம் பிரிஞ்சு போச்சு. அண்ணா போஸ்ட்டில் 234 தொகுதியும் டிஎம்கே அறிவித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எதிரி வளமாக இருந்தால் தான் போட்டிகள் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாருக்குமே தெரியும், சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்கும் தெரியும், 2026 டிஎம்கே தான், எந்த மாற்றம் இல்லை. அப்போ இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இது நல்லாவா இருக்குது? இன்றைக்கி ஏடிஎம்கே பிரிஞ்சு அங்கே ஒரு மூலையில் இந்த மூளை இந்த 4 மூலையிலையும் 4 திசை மாதிரி பிரிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் பார்த்தா வருத்தமாக தான் இருக்குது. மக்கள் தான் கைதட்டி சிரிக்கிறாங்க. டிஎம்கே அவங்கள மோதணும் அப்படின்னா பலம் சேர்க்கணும். சசிகலா அம்மா தானே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஒத்துமையாக இருப்போம். இவங்க போக மாட்டாங்க, ஈகோ, இந்த நாசமாக போன ஈகோ தாங்க எல்லா மனுஷன் வாழ்க்கையிலையும் பூந்து நான் பெரியவனா நீ பெரியவனா போகும்போது என்ன கொண்டு போகிறோம். அதனால் 2026 ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா மேடம், தினகரன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, பிஜேபி வேணால் கூட்டுக்கிடுங்க, விஜய் வேணால் கூட்டுக்கிடுங்க. அப்படி மோதினாதான் யாருக்கு பெருமை? முக ஸ்டாலின் அவர்களுக்கு. இல்லைன்னா அவங்களாம் சால்ட்டாக இருக்கும். எதிரி பலமாக இருந்தால் தான் களத்தில் இறங்கி விளையாடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதெல்லாம் சப்புன்னு கிடக்கு.
எனிவே அடுத்தால ஒரு நல்ல செய்தியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஃபயர் டிவி மூலிமா. உங்களின் நண்பன் ரமையா சரோஜாராஜ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபயர் டிவி. மீண்டும் 2026 டிஎம்கே தளபதி மு க ஸ்டாலின், எந்த மாற்றம் இல்லை. நன்றி, வணக்கம்.